ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் குடினிங் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் சைடில் எப்படி மீன் குழம்பு வைக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கணும், தாளிக்கலாம் வேண்டாம், ஈஸியாக மீன் குழம்பு வச்சிடலாம். 2 மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, நல்லா சின்ன வெங்காயம் ஒரு கையில் எடுத்துக்கோங்க, 3 பூண்டு. ஃபஸ்ட்டு பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், தேங்காய், இது 3ஐயும் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சீரகமும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது கூட கருவேப்பிலை சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம புளி ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை மிளகாவை நல்லா பிச்சு போட்டுட்டு அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சிடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நம்ம நல்லா கலக்கி விடணும். ஏன்னா அப்போ தான் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இதை கலக்கி விட்டுட்டு நம்ம ஊற சின்ன புளியையும் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது கூடவே ஊற்றி நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். அந்த காலத்தில் இது மாதிரி தான் குழம்பு செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம புளி ஊற்றி மறுபடியும் நல்லா கலந்து அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு எண்ணெயோ வதக்கணுமோ எதுவுமே தேவையில்லை, நம்ம மிக்சியில் அரைச்சி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சிட்டோம். அடுத்து நம்ம அதுக்குள்ளே மீன் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி சாலை மீன் தான் வாங்கிட்டு வந்தோம். 50 ரூபாய்க்கு 27 மீன் கொடுத்தாங்க. இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துடலாம். சாலை மீனுக்கு நம்ம நல்ல செல்லை எடுத்துகிட்டு மேலே ஒரு லைட்டாக ஒரு செதில் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வாழையும் தலையும் கட் பண்ணி போட்டுடலாம். சில பேர் சாலை மீனுக்கு தலையை அப்படியே போடுவாங்க, ஆனால் நமக்கு அப்படி பிடிக்காது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்த மாதிரி இருக்கும், சாப்பிட தோணாது. அதனால நாங்கள் தலையையே எடுத்துருவோம். நல்ல செதில் எடுத்துகிட்டு இப்போ மேலே இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வாழை கட் பண்ணியாச்சு, தலையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குடலை இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். நமக்கு குடல் சைடு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக முள்ளும் இருக்கும், அது இருந்தாலும் செட் ஆகாது. ஸோ இந்த முள்ளையை நம்ம பிடிச்சி எடுத்தோம்னா தான் மீன் பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பார்க்கும்போது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இது மாதிரி நம்ம இப்போ எல்லா மீனையுமே ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மீனுமே நம்ம நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா உப்பு போட்டு நல்லா கலரி எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மாங்கு இருக்கும். நம்ம எவ்வளோ தான் நல்லா சுத்தமாக கழுவினாலும் மாங்கு இருக்கும். அது குழம்பு கொதிக்கும் போது சில பேர் ஒழுங்காக கழுவலை அப்படின்னா மேலே மிதந்துட்டுருக்கும், அது பார்க்கும்போது நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல் வரும் குழம்புல. அதனால் நம்ம நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி வச்சு ஒரு 4 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். மீன் கழுவி எடுக்கும் போதே பார்க்குறதுக்கு அப்படி வெள்ளி மாதிரி இருக்கணும், அப்போ தான் மீன் நம்ம நல்லா கழுவிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் வீட்டில் நல்லா மீன் கழுவிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது கழுவி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம், மீதி மீன்லாம் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி குழம்பு அந்த காலத்தில் விலங்காடு சொல்லுவாங்கள்ல, அதாவது தேரி காட்டில் பனை ஏறுவாங்கள்ல, அவங்க அங்கே சமைச்சு சாப்பிட்ட ஒரு டிஷ் இது. அது அங்கே எண்ணெய்லாம் இருக்காது, தேங்காய் தக்காளி இது மாதிரி வச்சு அரைச்சி அப்படியே சாப்பிட்றது. அதனால் இதே தான் நம்ம ஊர் சைடு தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வச்சு இன்னுமே சாப்பிட்டுருக்காங்க. எதுவுமே தாளிக்கிறதுலாம் இல்லை. இப்போ குழம்பு நல்லா கொதித்து காஞ்சதும் இப்போ நம்ம மீனை உள்ளே போட்டுடலாம். நல்லா காஞ்சப்புறம் தான் மீன் போடணும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இந்த மீனை நல்லா போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா காயணும் குழம்பு. மீன் போட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் மீன்லேயும் உப்பு நல்லா பிடிக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இறக்கலாம். இப்போ வாழை மீனாக இருந்தது அப்படின்னா நம்ம தாளிச்சு ஊற்றி இறக்கலாம். இது இந்த மீன் தானே, ஸோ நம்ம கருவேப்பிலை போட்டு இறக்கலாம். இதுதான் நம்ம ஒரு ஸ்டைல் மீன் குழம்பு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.